மாதிரி ஹார்ன் அடிக்கும் தெரியாதா? சவுண்டு கேட்கும். வெயிட், நான் வாந்தி எடுத்துட்டு வந்துடுறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோட செகண்ட் எக்ஸாம் அண்ட் திஸ் கோயிங் டு பி ஈஸி ஐ கெஸ். ஏன்னா நான் கொஞ்சம் படித்து ப்ரிப்பேர் ஆகிருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் தெரியல. அண்ட் இன்றைக்கி என்னோடய எக்ஸாம். இந்த வீடியோ நான் எக்ஸாம் அன்றைக்கி எடுத்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இதை போஸ்ட்டே பண்ண முடியல. அதனால் நான் மற்ற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்காதீங்க. படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்ததுனால மற்ற விஷயத்தில் என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. கேட்க கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், பட் அதான் உண்மை. எப்போவுமே குடிக்காத காஃபியை அன்றைக்கி மார்னிங் சீக்கிரம் எழுந்துன்றதுனால ஒரு கிளாஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வித்தியாசமாக போய் முடிஞ்சிடுச்சு. ஆனால் குடிக்கும் போது என்னமோ நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. குடிக்கும் போது எங்கள் வீட்டில் எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க, என்ன புதுசாக காஃபி ஏதாவது ஆக போகுது அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே அதே மாதிரி ஆகிடுச்சு. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ஆன் மை செமஸ்டர் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமில் எப்படி டே போச்சு அண்ட் என்னோடய காலேஜ் இங்கே நல்லாவே இதில் பார்க்கலாம். அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன வேலைலாம் செய்கிறோம் அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஹோப் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது எனக்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. அதோடு என்னோடய காலேஜ் லைஃப்பை நான் முடிச்சுக்க போகிறேன். இதுக்கப்புறம் என்ன பிளான்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் டிஎம்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன பிளான் இருக்குன்றத கண்டிப்பாக நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அண்ட் என் காலேஜில் ஜாயின் பண்ணலாமான்னு அவ்வளோ கேர்ள்ஸ் ஆர்வமாக இருக்கீங்க. அதுக்காகவும் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எனக்கு எக்ஸாம் மட்டும் முடிஞ்சிட்டோம். இன்றைக்கான எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். அதனால தான் சிம்பிளாக உட்காந்து காஃபிலாம் குடிச்சிட்ருக்கேன். அப்படி தானே நினைக்கிறீங்க? அது எனக்கே தெரியாது, ஏன்னா அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதையே நான் மறந்து போயிட்டேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Hanging on, walking tall. Some days I got no use for it all. Working hard, making less. காஃபி குடிச்சு நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. எக்ஸாம் பொறுத்த முன்னாடி தான் எனக்கு வாந்தி வரும், எல்லாம் பண்ணும். எனக்கு சத்தியமாக வரா மாதிரி தான் இருக்கும். எனக்கு காஃபி பிடிக்காது. அப்புறம் நான் எது காஃபி குடித்தேன்? இது பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வாந்தி வருதுன்னு சொன்னா எங்கள் அம்மா வரேன்னு திட்டுவாங்க. எதுக்கு அதெல்லாம் குடிக்கிற, அறிவு கிடையாதான்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. அவங்க காஃபி போடுமா, சரி ஓகே நமக்கு வந்து தோணுது குடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ வாந்தி வருது. வெயிட், நான் வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன். You came along and lifted me up. The going got tough, but the tough got some love. Foolish notions, foolish lies, foolish notions that made me wanna cry. Foolish notions
பாய். Oh yeah, 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 oh yeah. Hey there, what you drinking? 2 shots, let's pour it out. I know what you're thinking, but tomorrow won't come for us. This life that we're living, ain't never gonna give it up. Double shot for the gifted, and one more for us. There you go, drink it up, all this love and நினச்சதை விட இன்னைக்கு காலேஜுக்கு ரொம்ப சீக்கிரம் போயிட்டேன். ஸோ போயிட்டு தலையை காய வச்சுட்டு இருந்தேன். படிப்பேன்னு பார்த்தா நானுமே இந்த வீடியோ பார்த்து செம ஷாக் ஆனேன். இந்த பொண்ணு படிக்கிறியா, என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த வீடியோ எடுத்தே கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே ஆகுது. எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. இது என்னென்னா ஊரே உட்காந்து படிச்சுட்ருக்கு, ஹேர் ஸ்டைலை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கு, இன்னும் அடுத்து என்னென்னலாம் பண்ண போதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது. நான் vlog எடிட் பண்ணலான்னு பார்த்தா இது ஏதோ ஓன் ரியாக்ஷன் வீடியோ மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போதும் தண்ணி குடிக்குது. இது தண்ணியே பார்த்தது கிடையாது போல். மற்ற நாள்லாம் தண்ணியே குடிக்காது, எக்ஸாம் வரும்போது தான் தண்ணிலாம் குடிக்கும். அடுத்ததாவது எடுத்து படிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு நினச்சதை விட சீக்கிரம் போயிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ படிக்காமல் தண்ணி குடிக்குது. அடுத்தது ஏதோ பிஸ்கெட் தின்னுது. ஐயோ கடவுளே, இது தின்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் எங்கள் மேம் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன தான் பண்ணிருக்க நீன்னு எனக்கு கேட்பாங்க போல். babe, there you go, drink it up, all this love in a cup. Yeah, we go slow, we go fast, yeah, we can't get enough. காலேஜே படிச்சுட்ருக்கு, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். யாராவது பார்த்தா கூட கழுவி ஊற்றுவாங்க போல். படிக்காமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு. பட் நான் படிச்சுட்டேன். ஸோ அந்த தைரியத்தில் இருக்கேன். நான் ஒரு தடவை 2 தடவை ரிவைஸ் பண்ணுவேன். ரொம்ப ரிவைஸ் பண்ணால் படித்தது மறந்துடுமோன்னு பயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுனால நீங்களாம் கமெண்டில் கழுவி ஊற்றிங்க. அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்டு சிரிக்கிறேன். நான் மட்டும்தான் நானாக தான் ஸ்ட்ரீக்கை வந்து ஓகே பண்ணேன். இப்போ வந்து இந்த கிளாஸ் டேலர் எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து ஸ்ட்ரீக் போயிடுச்சு அப்படின்றத பேசிட்டேன். நான் ரீஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி ஒன்று மன்னிச்சு விட்றேன். மோனிஷா எனக்கு கால் பண்ணி வந்துருக்கேன். இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் பார்ப்பேன். நீ பண்ணு. அவகிட்டே இல்லையா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சுட்டு எப்படி நான் வாழ்க்கையை நடத்த போகிறேன். ஷேர் லைஃப். சிரிக்கிறேன். இனி உங்களை நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேன், புரியுதா? யாரும் வந்து என்னை கூட்டிகிட்டு போகலாம் சொல்லாதீங்க. தேவையில்லாத பிரச்சனை தான் வாழ்க்கையில். Sorry guys, I don't take you guys out now. நானும் அப்படியும் மட்டும்தான் இனி வேலை போயிடும். சந்தோஷமா போயிட்டு வருவோம். புரியல. பின்னாடி கிளார் அடிக்குது. ஆஃப் பண்ண. ஹாய் காய்ஸ், எக்ஸாம் வச்சுட்டோம். 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கோம். 1 மணி நேரம் சும்மா உட்காந்து இப்படி கதை அடிச்சுட்டு தலையெல்லாம் எடுத்து கொண்டை போட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். நேற்று என்ன பண்ண தெரியுமா, விளாக் எடுத்துகிட்டே இருக்கும்போது பாதிலே மறந்துட்டேன். விளாக் எடுத்துட்டு கிளாஸ்க்குள்ள வர வரைக்கும் தான் எடுத்தேன். மீதியை வந்து அப்படியே மறந்து போயிட்டேன். நான் மீதியை மறந்துட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு சாரி கைஸ் மறந்துட்டேன், வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து போன வீடியோ போட்டேன். ஆனால் அதில் வந்து சர்ப்ரைஸே வந்து எனக்கு ஷாதியா கிஃப்ட் கொடுத்தது. அழகாக இருந்துச்சு. ஸோ இன்னும் 1 மணி நேரம் இப்படியே உட்காந்து கதை அடிக்க போகிறோம். அப்படி ஓகே கைஸ், வெல் கோ ஃபார் பிரேக். சொல்ல போகிறோம், எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் கையில் ஒரு 4 டவல் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து
ஊற்றுறதுலாம் துடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் மாதிரி எரிச்சலாக இருந்துச்சுன்னா ஐஸ் வாட்டர் வாங்கி வாங்கி குடிங்க. வேறு என்னன்னு தெரியல, என்ன நோயெலாம் வரப்போகுது. மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு, அதான் நினைக்கும் போதே பயமாக இருக்குது. நாங்களே ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். எங்கன்னே தெரியாது, எங்கேயோ நின்றுட்டுருக்கோம். இவ்வளோனால தான் நீங்கள் வந்தனே. இப்போ வந்து இங்கே நின்றுருக்கேன். எங்கேயோ கூட்டு போய் காத்தோட்டமாக உட்கார வைக்கணும்னு கூட்டு வந்து இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாருங்க. உட்கார கூட இடம் இல்லை. இந்த வண்டியில் உட்காந்துக்கலாமான்னு பாரு. உட்காந்தோடனே கை வச்சு கொடுத்துட்டு தெரியாதா சவுண்டு கேட்கும். சொல்ல மாட்டாங்க. எங்கள் காலேஜ் ரொம்ப அழகான காலேஜ், அறிவான காலேஜ், மக்கள் வாழும் காலேஜ். ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைப்பா. யார் செருப்பு படித்து வாழ்க்கையை வெறுத்த நாட்கள் கிடையாது. பட் இந்த வெயிலால் நான் வந்து என் வாழ்க்கையை நான் வெறுத்துருவோம் போல. குளிர்றது கொடுக்குறேன். படுத்துக்காதீங்க காய்ஸ். நாங்கள் வந்து வெயில் உச்சியில் அடித்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டோம். ஸோ காலேஜ் கிளாஸில் உட்காராமல் எல்லாரும் வந்து காலேஜ் கிரவுண்டில் இருக்க ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து மூஞ்சி மேலே அடிக்கும் வெயில். இந்த வெயிலையும் உனக்கு தூக்கம் வருது பாரு, அதுதான் என்னால் தாங்க முடியல. இதெல்லாம் ஒரு ஜென்மமா. அவளுக்கு வேற ஒரு மணி நேரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காளுங்க மேம் கூட. சிரிப்பு வேற நந்தினிக்கு. இதில் எதுக்கு வாழ்றேன்னு தெரியாத வாழ்க்கை. என்ன பண்ணுறது? ஒரு எக்ஸாமுக்காக இந்த மத்தியான வெயிலாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். 1:30 ஆயிடுச்சுன்னா பட்டுன்னு எழுதிட்டு டக்குன்னு ஓடிடுவேன். அது வரைக்கும் வா சாவலாம். நல்லா உட்காந்துருக்கேன். நாங்கள் பிரச்சனை இல்லை, பிரியா பண்ண சம்பவம், கடற்கல் சம்பவம். ஸ்டே டியூன்டா பிரியா. மூஞ்சி காட்ட என்ன ஒரு பார்வை. பார்த்து வேணா கமெண்ட் பண்ணுவேன். பிரியாக்கு ரெட்டா அங்கே ஒன்று என்ன பிரச்சனைனே தெரியாது, ஜாலியாக வருது. அதனால தான் இங்கே பிரச்சனை தெரியல. புது வழியில் உட்காரக்கூடாதா தெரியல. உட்கார் இங்கே இங்கிட்ட மாதிரி ஏன் அங்கே போய் உட்கார? ஓ உன்னை அப்புறம் ஏன்டி நான் கூப்பிட போறேன். வெயில் எப்படி அடிக்குதுன்னு பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா? மச்சானா இருக்குங்க பேக்ரவுண்ட். ஜாலியான சீனியர்ல உட்காந்து மாறிக்கிட்டே வரணும், திறக்கிட்டே வரணும். இப்போ நான் பின்னாடி பக்கம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. We stay all day, all night, living in paradise. Remember, you don't get it twice. The time of your life. This is the time of your life. Remember, you don't get it twice. The time of your life. Remember, you don't get it twice. The time of your life. Hanging on, walking tall. Some days I got no use for it all. Working hard, making less. Some days are bad, bad at best. Foolish notions, foolish lies. I set to thinking I could make something of me, playing every game except the lottery, serving. Guys, நாங்கள் வந்து இப்போ MCQ எழுத போகிறோம். ரெடியானது? No, I want to study. You want to study now? Yeah, take time there. இங்கே ரணகலமாக இருக்குது. We'll stay tuned later. Bye. Say bye. செகண்ட் வீடியோ செகண்ட் வீடியோ வந்து நாங்கள் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம். 13 அன்னைக்கு வாங்க.
சூப்பர் சம்பவம் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு தான். ஓகே கைஸ் பை. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு லேட்டாக ஆகிடுச்சு. ஏன்னா எப்போவுமே சர்வர் இஷ்யூலாம் வராது, பட் இன்றைக்கி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சர்வர் இஷ்யூ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் ஈவினிங் வந்து ஃப்ரைடேன்றதுனால சந்தை போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த சைடு வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். பல்லாவரம் சந்தைக்கு போகணுன்னு எனக்கும் ஆசை தான், பட் நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். பட் நாங்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து நாங்கள் அந்த பக்கமே போகிறது கிடையாது. அது என்ன நடந்துச்சுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா எனக்கு தண்ணி தாகமாக தான் இருந்துச்சு. ஸோ ஐ ட்ரிங்க் ஐஸ் வாட்டர். அவன் வந்து ஏதோ ட்ராபிக்கான ஜூஸ் வாங்கி குடித்தான். ஸோ ஜாலியாக ஏதோ பேசிவிட்டு, ஆனால் செம்ம வெயில். எனக்கு இப்படி வெயிலெலாம் அடிக்கும்ன்றது எனக்கு வெளியே போகிற அன்றைக்கி மட்டும்தான் தெரியும். மற்ற நாட்கள்லாம் நான் சும்மா கூட வெளியவே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். ஸோ அந்த ஐஸ் வாட்டரை மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி vlogல கொஞ்சம் லூஸ் மாதிரி அங்கங்கே பேசி வச்சுருப்பேன், வேறு வழி தெரியல எனக்கு தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து இவ்வளோ வெயில் அடிக்கும்ன்றதே தெரியாது, இதே சத்தியமாக தெரியாது எனக்கு. அவர் டைம் எக்ஸாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகணும் இல்லையோ, அடுத்த வெயிலில் போய் பாடுபடுறதுக்கு நான் தயாராகிட்டுருக்கேன். Hope this all came. I wrote exam good. Wait for the result. That's all. Bye bye.